கஜேந்திரன் சார் ஆஃபீஸில் தான் ஸ்னேகா கூட வேலை செய்கிறேன். ஸ்னேகா சொன்னாப்பா. இருந்தாலும் நான் உங்ககிட்ட முறைப்படி சொல்லணும் இல்லையா? இந்த வாழ்க்கை நீங்களும் ஸ்னேகாவும் எனக்கு போட்ட பிச்சை. சேச்சே, என்னப்பா நீ இப்படிலாம் பேசுற? இல்லை மேடம், நான் ஆட்டோ ஓட்டுறப்ப உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். இப்போ புது வேலைக்கு போயிட்டுருக்கேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க மேடம். இன்னொரு முக்கியமான விஷயம், அது உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு உங்கள் ஆசீர்வாதத்தினால தான் எல்லா நல்லதும் நடக்குது. என்னப்பா, எதுவா இருந்தாலும் சொல்லு. அது என்னன்னு உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியல. ஆனால் என்ன நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. மாட்டேன்ப்பா, சொல்லு. துவாரகேஷ்னு ஒருத்தன் ஸ்னேகா கூட பழகுறான். அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத நானே பார்த்துருக்கேன். துவாரகேஷ் நல்லவன் இல்லை. அவகிட்ட துவாரகேஷ் நெருங்கி விடாதீங்க. ஸ்னேகா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவ. சொல்ல வேண்டியது என் கடமை, அதான் சொல்லிட்டேன். சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். நான் வேணா ஸ்னேகாவோட எவ்ரி மூமெண்ட்டும் உங்களுக்கு ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணட்டுமா? வேண்டாம், தேங்க்ஸ்ப்பா. சரி வரேன் மேடம். சரி, போயிட்டு வா. எப்படியாவது ஸ்னேகாவை பற்றி போட்டு கொடுத்து இவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு பார்த்தா கொஞ்சம் கூட பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்களே. அப்புறம் பார்த்துக்கிறேன். செல்வி. தோ வந்துட்டேன் மேம். சொல்லுங்க. மேல போ, என் கபர்ட்ல ஒரு கவர்ல செக் வச்சிருப்பேன். ஓகே, அதை எடுத்துட்டு வரேன் மேம். ஹலோ, குட் மார்னிங் சார். நான் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று தொடங்கணும். ஹைலி கான்ஃபிடென்ஷியல் அக்கௌண்ட் சார். சார், ஸ்னேகாவுக்கு மட்டும் இதை பற்றி ஒன்றும் தெரிய வேண்டாம். தேங்க்யூ வெரி மச். இதை கையில் கிடைக்குங்க. சர்வமித்ர தேவதாபியோ நமஹ. ஓம் பிரதனம் விஷ்ணு ஜீவனம் திரவியம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோ உபசாந்தயே பிராணானாம்யாம் பூர்வவஸ்வரோ மமோபாத்த சமஸ்த துரித ஜெயத்வாரா ஸ்ரீபரமேஸ்வர பிரீத்யர்த்தம் புண்ணியாகவாச்சனம் அச்சகரிஷ்யே. ஓம் இமம் மே வர்ணஸ்தீவம் வித்யாசமயா காம்பசுரதாகே யாமி பிரம்மணாப்தமானசாராஸ்தே ஜமான உத்பிஹே அஹேடமானோ வரிணே முடி பிரசந்தமான ஆயுர் பிரமோஷி. ஓம் சன்னாமித்ரக்ஷம் வருணः ஷண்ணோ பகவத்வர்யமா ஷண்ணயந்திரோ பிரகஸ்பதிः ஷண்ணோ விஷ்ணுருக்ரமः நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ தமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி தமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி. அவ பேர் என்ன சொன்னீள்? கஸ்தூரி சாமி. அவளை நினைச்சுண்டு உங்க பித்ருக்களை நினைச்சுண்டு இந்த இடத்த சுத்தம் பண்ணுங்க. ஆபோசிஷ்டாமஜோபவஹ தானபூர்ஜீததாதனஹ மஹேரணாய சுக்ஷதயம் யோகசமோதசவாதிகமுச்சதீரவமாதரஹ தஸ்மாரங்கமாமவஹ இக்ஷசியாய சிந்தத. இதை எடுத்துக்குங்க. இந்த பிண்டத்தெல்லாம் எடுத்துன்னு போய் தண்ணியில் கரைச்சிருங்க. உங்கள் பித்ருக்களை வேண்டிக்குங்க. சரி சாமி. எத்தனை வருஷம் ஆகி போயிடுச்சு. கஸ்தூரி நல்லவ, பாசமானவ, மனிதாபிமானம் உள்ளவன். வருஷம் வருஷம் சந்தோஷமா சீர் கொடுக்க வேண்டிய என்ன அவனுக்கு திதி கொடுக்க வேண்டிய துரதிருஷ்டசாலியா மாத்திட்டானடி அந்த மகாபாவி. அவ இருக்காடா தெரியல. இருந்தா நல்லா இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான்.
அவனுக்கு செய்யற கடைசி கடமையா கோர்ட்ல அவதரப்பு வாதங்களை எடுத்து சொல்லி நியாயங்களை எடுத்து சொல்லி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த அது ஒண்ணுதான் திருப்தி. விளையாட்டு போல பல வருஷம் ஓடி போச்சு. அவனை சட்டம் சரியா தண்டிச்சிடுச்சுங்க. மறக்கக்கூடிய விஷயமா அது? அவனை சட்டம் தண்டிச்சதுக்காக எனக்கு வருத்தமா இருக்கு ஷாமலா. அவனை நான் தண்டிச்சிருக்கணும். அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து அதை ஆயுள் தண்டனையா குறைச்சுதான் நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் அவன் இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்க கூட நான் ஆசைப்படல. அவன் உயிரோட இருக்கானா செத்துட்டானான்னு தெரிஞ்சுக்க கூட எனக்கு ஆசை இல்லை. ஆனா அவனுக்கு சட்டம் நியாயமான தண்டனை கொடுக்கலங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவன் ஒருவேளை உயிரோட இருந்தா சாகரத்துக்குள்ள என் கையில கிடைச்சா அவன் சாவு என் கையில தான் ஷாமலா. தங்கை இழந்த வேதனையில ஏதாவது உளராதீங்க. நம்மள மாதிரி ஏழைங்களால யாரையும் சாகடிக்க முடியாது. சாபந்தான் கொடுக்க முடியும். தயவு செஞ்சு கிளம்புங்க. என்ன மன்னிச்சிரு கஸ்தூரி. உன்னை காப்பாற்ற முடியாத கையாலாகாத இந்த அண்ணனை மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிரு. அண்ணே, நீ இன்னைக்கு வருவேன்னு எனக்கு தெரியுமா? உனக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை பார்த்தாத்தாம்மா என் மனசுக்கு ஒரு சின்ன ஆறுதல் வரும். நான் தப்பு பண்ணலன்னு எனக்கு ஒரு தெம்பு வரும். நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. எதுக்குண்ணே தேங்க்ஸ்? என்னைக்கு நான் வரேனோ இல்லையோ, கண்டிப்பா இன்னைக்கு நான் வராம இருக்கவே மாட்டேன். இன்னைக்கு மறக்கவே முடியாத நாள் இல்லையாண்ணே? இத்தனை வருஷங்கள் ஓடி போச்சு. ஆனா இந்த நாள் மட்டும் ஏன் வருதுன்னு இருக்கு ராஜி. இந்த ஒரு நாளை மட்டும் என்னால ஜீரணிக்கவே முடியலம்மா. நினைக்காத அண்ணே, இந்த நாளை பத்தி நினைக்காத. இந்த நாளை நீயும் நானும் எப்படி ஜீரணிக்க முடியும்? எப்படிலாம் வாழ்ந்திருக்க வேண்டியவரு இங்க வந்து நீ இருக்கிறதுக்கு காரணமான நாளாச்சே, எப்படி மறக்க முடியும்? அந்த பாவி கஸ்தூரி தானம்மா இது எல்லாத்துக்கும் காரணம். வேண்டாம் அண்ணே, அந்த பேரையே சொல்லாத. அந்த பேரை சொன்னாலே நமக்கு பாவம் தான். சொல்லாம இருக்க முடியலையே ராஜி. எவ்வளோ ட்ரை பண்ணேன், அந்த நினைப்பை தடுக்க முடியலையே. எத்தனை வருஷம் ஆனாலும் சில காயங்கள் ஆறாதுமா. இதெல்லாம் பேசாம சொல்லாம என்னால இருக்க முடியலையேம்மா. இன்னைக்கு நாம ஒரு சபதம் எடுக்கிறோம்மா. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுதுண்ணே. ஆனா ஸ்னேகாவை நம்பி என்னால உனக்கு எந்த சத்தியமும் பண்ணி கொடுக்க முடியாதுண்ணே. ராஜி, கஸ்தூரி கொலை வழக்கில் சொல்லப்பட்ட தீர்ப்பு கூட இப்போ முக்கியம் இல்லை. ஆனா ஸ்னேகாவோட காதல் பிரச்சனையில இப்ப நீ எடுக்க போற முடிவும் சொல்ல போற தீர்ப்பும் தான் பல தலையெழுத்துக்களை மாத்தி எழுதும்மா. நீதான் இப்ப நீதிபதி. முடிவு உன் கையில. இந்த கருணாகரனோட வாழ்வும் சாவும் உன் கையில தான் இருக்கு ராஜி. நான் வரேன். ஐயா பால். டேய், நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? முதல்ல உட்காருக்கா. சொல்லு. இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியுமா? இந்த நோபல் ஹாஸ்பிட்டல் என் கைக்கு மாறின நாள். அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவேனா என்ன? தெளிவா சொல்லு. கஸ்தூரின் ராகவனுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அதாவது கருணாகரனுடைய வைஃப்.
அவ இறந்து போன நாள். சாரி கொலை செய்யப்பட்ட நாள். நீ மறந்துட்டேன்னு நினைச்சேன். காலையில கூட அதை பத்தி பேசவே இல்லையே. இந்த நாளை மறக்க முடியாத 3 பேரு இதே ஊர்ல தான் இருக்கும். 1 ராகவன், 2வது கருணாகரன், 3வது நான். எங்க 3 பேர் வாழ்க்கையிலயும் திருப்பு முனை ஏற்படுத்தின நாள் இது. அந்த ராஜலட்சுமி ஜெயிலுக்கு வந்தா, கருணாகரனை மீட் பண்ணா, 2 பேரும் கஸ்தூரியை பத்தி பேசிக்கிட்டாங்க. ஓஹோ, என்ன பேசுனாங்க? ஒரு கொலை பண்ணிட்டு இத்தனை வருஷமா ஜெயில் தண்டனை அனுபவிச்சிட்டேனே, தண்டனை காலம் முடிஞ்சு ரிலீஸ் ஆக வேண்டிய காலம் வந்துருச்சு, இன்னும் தனக்கு கிடைச்ச தண்டனை நியாயம் இல்ல, கஸ்தூரியை கொலை பண்ணது தப்பே இல்ல அப்படிங்கிறது தான் அவனோட அபிப்பிராயமா இருக்கு. அந்த ராகவன் குடும்பத்தோட எந்த தொடர்பும் வச்சுக்க கூடாதுன்னு 2 பேரும் சபதம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த சத்தியத்துக்கு ஏதோ தடங்கள் இருக்குக்கா. கருணாகரன் பொண்ணு ஸ்னேகாவுக்கு ஏற்கனவே ராகவன் குடும்பத்தோட சம்பந்தம் இருக்கும் போலக்கா. அது என்னடா சம்பந்தம்? அது சரியா தெரியலக்கா. ஆனா சீரியஸான மேட்ரு, லவ்வா இருக்கலாமோன்னு தோணுது. ஓ, ஸ்னேகா லவ் பண்ற அளவுக்கு அந்த ராகவன் குடும்பத்துல யார் இருக்காங்க? அதை கண்டுபிடிக்கணும்க்கா. நீ சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஸ்னேகா காதலிக்கிற அளவுக்கு ராகவன் குடும்பத்துல யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா நிச்சயமா அவளை காதலிக்க வைக்கணும். அந்த லவ்வுக்கு நம்மளோட முழு சப்போர்ட் கொடுக்கணும். அது ஒண்ணுதான் ராகவன் குடும்பத்தையும் கருணாகரனையும் ஒரே நேரத்துல அழிக்கிறதுக்கான சிம்பிளான ரூட். அக்கா, கருணாகரன் ரொம்ப கோவப்பட்டாரு. அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்தா ராகவன் குடும்பத்துல இன்னொரு கொலை விழுன்னு ஆவேசமா சொன்னாரு. ஃபேண்டாஸ்டிக். அப்ப கத்தியை தீட்டி கையில கொடுத்துட வேண்டியதா? மறுபடியும் 10 வருஷம் ஜெயில போய் இருக்கட்டும். அதுதான் நமக்கு வேணும். கரெக்டுக்கா. அப்ப ஸ்னேகாவோட லவர் யாரு, அந்த காதலை எப்படி ஜெயிக்க வைக்கிறதுன்னு நம்ம பிளான் பண்ணுவோம். எக்ஸாக்ட்லி. ஆனா ராகவன் ஒருவேளை அவங்க காதலை ஏத்துக்கிட்டா? நடக்காது தயா. இம்பாசிபிள். ராகவன் ஒரு பிடிவாதக்காரன். தங்கச்சியை கொண்ட கருணாகரனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு காரணமா இருந்ததே ராகவன் கொடுத்த சாட்சியமும் கோர்ட்ல அவன் சப்மிட் பண்ண எவிடன்ஸும் தான். விட்டு அன்னைக்கு அவனை கொலை பண்ணிருப்பான். அந்த அளவுக்கு கொலைவெறியில இருக்கான் அவன். அப்படி இருக்கும் போது எப்படி கருணாகரனுடைய பொண்ண மருமகளை ஏத்துக்குவான்? நடக்கவே நடக்காது. நீ சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஸ்னேகா தான் கஸ்தூரியோட பொண்ணு. கஸ்தூரி இறந்தப்ப ஸ்னேகா கை குழந்தை. அந்த ஆங்கிள் பார்த்தா அவனுக்கு ஒரு வேளை அந்த குழந்தை மேல பாசமோ அன்போ இருந்தா அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு அப்படின்னு நினைச்சு அவளுக்கு அடைக்கலம் கொடுத்தா? நோ நோ நோ. அப்படி ஏதாவது ஒரு எண்ணம் இருந்தா அத நாம தான் மாத்தணும். அந்த கருணைய கொலவெறியா மாத்தணும். இன்னைக்கு கஸ்தூரியோட திதி முடிஞ்சு போச்சு. கருணாகரன் ஜெயில விட்டு வெளியே வர போறான். இந்த நேரத்துல ஸ்னேகா ராகவனோட குடும்பத்துல யாரையோ ஒருத்தரை காதலிக்கிறான். அந்த வீட்டுக்கு மருமகளா போக போறான். இது விஷயமா ராகவனும் கருணாகரனும் பயங்கரமா மோதிக்க போறாங்க. ஸ்னேகாவுடைய காதல் நசுங்கி சின்ன பின்னமாக போகுது. யாரு ஜெயிக்க போறாங்க, யாரு தோக்க போறாங்க, யாரு சாக போறாங்க, யாரு வாழ போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா நமக்கு தெரிஞ்சாகணும். இந்த ஆடு புலி ஆட்டத்துக்கு நாம தான் ஸ்பான்சர் பண்ணணும். மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி ஜெயிக்க போறது யாரு, தோக்க போறது யாரு, வாழ போறது யாரு, சாக போறது யாருன்னு நாம தான் டிசைட் பண்ணணும். அது பெரிய வேலைக்கா. இந்த ஆட்டத்துல யார் யார் இருக்கானே தெரியலையே. மொத்த லிஸ்டையும் கண்டுபிடிடா. நாம அடங்கி கிடந்த நேரம் முடிஞ்சு போச்சு. நோபல் ஹாஸ்பிட்டல் கடைசி வரைக்கும் நம்ம கையில இருக்கணும்னா நாம ஆட வேண்டிய நேரம் தொடங்கிருச்சு. மத்தவங்களை நம்மளுடைய தாளத்துக்கு ஏத்த மாதிரி ஆட வைக்கணும். ஆனா அத நம்ம மறைமுகமா செய்யணும். சரிக்கா. கஸ்தூரியோட அடுத்த திதிக்குள்ள பல பேரோட தலையெழுத்தே மாறி போயிருக்கும். அத மாத்திர கடவுளா நாம இருக்கணும். நாம மட்டும்தான் இருக்கணும். ஏமா ஏமா, ஏய் கேக்கலையா உனக்கு? இந்தாமா
ஏய் நெல்றி, நான் பாட்டு கூப்பிட்டு இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. நான் வாங்கின காய்கறிக்கு நீ ஏண்டி காசு கொடுத்த? நான் உங்க காய் வாங்க காசு கொடுத்தது வெறும் 175 ரூபாய். அதுக்கு எதுக்கு திருடிய துரத்துற மாதிரி துரத்துறீங்க? நீ யாரடி எனக்கு காசு கொடுக்க? சொல்லட்டுமா? ஏன்னா நான் உங்க மருமக, நீங்க என்னோட அத்தை. ஏய், இன்னொரு தடவை அத்தனை கூப்பிட்ட மரியாதை கெட்டுடும். ஆமா, அத்தை கிட்ட மரியாதை தேவையில்ல, பாசமும் அன்பும் இருந்தா அதுவே போதும். ஏய், உனக்கு யாரடி அந்த உரிமை கொடுத்ததே? இத பாரு, நீ எனக்கு மருமகளும் இல்ல, நான் உனக்கு அத்தையும் இல்ல. ஆனா துவாரகேஷ் என்னோட புருஷனாச்சே. ஏய், செருப்பு பிஞ்சு போயிடும். அத்தை கிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தை கிடைக்க நான் கொடுத்து வச்சவ. ஏண்டி எங்களை இப்படி கஷ்டப்படுத்துற? ஒண்ணு ஒழிஞ்சா இன்னொன்னு முளைச்சு நிக்குது. அவனுக்கு வர வேண்டிய நல்லதெல்லாம் கெடுத்துட்ட. அவனை புருஷங்கிற, என்ன அத்தங்கிற, ஈரக்கொலை நடுங்குதுரி. ஐயோ அத்தை, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் துவாரகேஷ்க்கு எப்பவுமே நல்லது மட்டும்தான் செய்வேன். அவரை இந்த வேலைக்கு போகாம தடுக்கிறேன்னா அதுக்கும் கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும் அத்தை. இங்க பாருங்க, என்னோட வருங்கால புருஷன் நிறைய சம்பாதிக்கிறார்னா எனக்கு அது சந்தோஷமா தானே இருக்கும். ஆனா அதை நானே தடுத்து நிறுத்துறேன்னா அதுக்கு காரணம் இருக்குன்னு நீங்க ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி நான் செல்ஃபிஷ் ஆனவளா இருந்தா டிகே நிறைய பணம் சம்பாதிக்கிறதுல நான் குளிர்காயணும் தானே நினைப்பேன். அதை விட்டுட்டு அவரை நான் தடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப சொல்றேன், ராகவன் சார் தான் எனக்கு இனிமே மாமா. ஷாமலா மேடம் தான் எனக்கு இனிமே அத்தை. மீனா, பிரியா அவங்க தான் என்னோட நாத்தனார். ராஜீவ் சார் தான் எனக்கு இனிமே மூத்தார். இதுல எந்த மாற்றமும் இல்ல. அத்தை, இந்த 125 ரூபாவை நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க. நான் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ணி உங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பேன்ல, அப்ப நீங்க ஆர்த்தி எடுப்பீங்களே, அந்த டைம்ல என் புருஷன் கிட்ட கொடுத்துருங்க, அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களை டிராப் பண்ணட்டுமா? போ, உன் வேலையை பார்த்துக்கிட்டு சும்மா வாயை கிண்டிக்கிட்டு. என்ன கொழுப்பு பாரு இதுக்கு. மரியாதை இல்லாம என்னைய கிண்டல் அடிச்சுக்கிட்டு பெருசா அத்தை கித்தன்னு. ஐ லவ் யூ அத்தை, பை. போடி. பா, என்ன வாய் இதுக்கு. சார், இன்னைக்கு அத்தை ஃப்ரெண்டு பொண்ணோட ரிசப்ஷன் இருக்கு. நான் ஏற்கனவே ஹாஃப் டே பர்மிஷன் போட்டேன். நான் கிளம்புறேன். ஸ்னேகா, ஒரு நிமிஷம். வேலை இருக்கும்போது இப்படி கிளம்புறேன்னா என்ன அர்த்தம்? மத்தியானத்துக்குள்ள இந்த 2 ஃபைலை அப்டேட் பண்ணி மும்பை அனுப்பிச்சாகணும். சார் விளையாடாதீங்க, நான் ஏற்கனவே ஹாலிடே மோடுக்கு போயிட்டேன். நான் கிளம்புறேன். ஸ்னேகா, அப்ப யார் இந்த வேலையெல்லாம் பாக்குறது? சரி, எந்த ஃபைல்? இந்த ஃபைலா? நான் பிரதீப் கிட்ட கொடுத்துட்டு எல்லா வேலையும் முடிக்க சொல்றேன். பிரதீப்புக்கு என்ன தெரியும் அவங்க கிட்ட கொடுக்குறேன்ற? சார், நான் ஏற்கனவே எல்லா வேலையும் கத்து கொடுத்துட்டேன். ஹீல் ஹேண்டில் இட். அவன் என் சிஸ்டம்ல ஆபரேட் பண்ணிப்பான். உன் சிஸ்டம் ஆபரேட் பண்ணிப்பானா? உன் சிஸ்டமோட பாஸ்வேர்டு மிச்ச விஷயங்கள்லாம் நான் ஏற்கனவே பிரதீப் கிட்ட என் சிஸ்டம் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துட்டேன். ஆர் யூ மேட் ஸ்னேகா? நான் இதை உன் வரைக்கும் கொண்டு வரமானா நானே ஹேண்டில் பண்ணிடலான்னு பார்த்தேன். நீ போற வேகத்தை பார்த்தா நான் இன்னைக்கே உடனே உன்னை வான் பண்ண போல இருக்கேன். புரியல. அவன் இன்னும் மாறவே இல்லை. அவனை நீ நம்பாத. என்ன சார் சொல்றீங்க? அவர் திருந்திட்டாரு. அவன் திருந்தல. he is the same old bloody scoundrel. சார், என்ன சார் சொல்றீங்க? உன்னை ஃபாலோ பண்றதா அவன் வேலை. உன்னை கண்காணிக்க தான் வந்திருக்கான். போதுமா? அவன் எம்டி கிட்ட ஸ்னேகா வசியமானதானே என்ன வேலைக்கு வச்சிருக்கீங்க. அவ துவாரகேஷோட ஊர் சுத்திட்டு இருக்கா. நான் எப்படி அவன் மனசை கழிச்சு துவாரகேஷ் கிட்ட இருந்து அவளை எப்படி பிரிக்க முடியும்னு கேட்கறான். நான் எப்படி ஸ்னேகா அடைகிறதுன்னு கோபமா கேட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்கு மிஸ்டர் கஜேந்திரன், நம்ம எம்டி என்ன சொன்னாரு தெரியுமா? வெளியில இருந்து அவ அத்தை ராஜி ஸ்னேகாவையும் துவாரகேஷையும் பிரிக்கட்டும், நீ உள்ள இருந்து ஸ்னேகாவையும் துவாரகேஷையும் பிரிச்சுட்டு என்னுடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பயுமே இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸ்னேகாவுக்கும் அவங்க அத்தை ராஜிக்கும் சந்தேகம் வராத மாதிரியே நம்ம நடந்துக்கணும்னு சொன்னாரு. சார், என்னால நம்பவே முடியல. பிரதீப் மாறினானா இல்லையானே தெரியாம உன்னோட கம்ப்யூட்டர் பாஸ்வேர்ட்ல இருந்து எல்லா டீடைல்ஸும் கொடுத்து வச்சிருக்கேன். ஐயோ சார், என் சிஸ்டம்ல என்னோட பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன், பிரதீப்போட அப்பா ஐஜி சௌத்ரி எம்டியை பார்க்க வந்திருந்தார்ல, நான் கூட போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலான்னு நினைச்சேன். பட் அவர் இப்பதான் வந்து மகன் தெரிஞ்சிட்டான், நல்லபடியா மாறிட்டான், ஓகே கரெக்டா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நான் போய் அவருடைய அபிப்பிராயத்தை கெடுக்க விரும்பல. அதனால எல்லாத்தையும் எனக்குள்ளேயே வச்சுட்டு நானே அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சார், என்ன சார் என்னென்னமோ சொல்றீங்க? பிரதீப் திருந்திட்டான், ஆட்டோ ஓட்டினா. சார், 10 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துட்டு வந்து கொடுத்தானே சார். அது எல்லாமே உன்னை அடையறதுக்கான நாடகம்னு கூட வச்சுக்கலாம். உன்னை டார்கெட் பண்ணிட்டா ஸ்னேகா.
அதுக்காக தெளிவா கிளியரா பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். சார் என்னால நம்ப முடியல. இது பாரு ஸ்னேகா, முதல்ல போய் உன் சிஸ்டம் பாஸ்வேர்ட் மாத்து. இனிமே அவனை நம்பி எந்த டீடைல்ஸையும் கொடுத்துறாத. அவனை பத்தி எம்டி கிட்ட பேசாத. எம்டி கூடவா இதுல உடந்த? அவனை கொண்டு வந்தது அவர் தானே. ஏதோ பெரிய சதி நடந்திருக்கு ஸ்னேகா. உமாவுக்கும் இதுல பங்கு இருக்கலாம். உன்னையும் துவாரகேஷையும் பிரதீப் வச்சு பிரிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் பிரதீப்பை உங்ககிட்ட அசிஸ்டண்டா சேர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐம் வெரி கன்ஃபியூஸ்ட் சார். ஐ ஹாவ் டு திங்க். நீயும் நானும் நினைச்சா இதை விட பெருசா ப்ளே பண்ணி பிரதீப்பை இந்த கம்பெனி விட்ட தூக்கலாம். இனிமே அவனை விட்டு வைக்க கூடாது. இல்ல சார், பிரதீப்க்கு அகேன்ஸ்டா நான் இது பண்ணணும்னாலும் ஐஜி சாரை பத்தி முதல்ல யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த நல்ல மனுஷனை எக்காரணத்தை கொண்டு நான் காயப்படுத்த விரும்பல. ரேகா, இது உன்னைய துவாரகேஷியை பத்தி நினைக்க வேண்டிய நேரம், ஐஜியை பத்தி நினைக்க வேண்டிய நேரம் இல்ல. இல்ல சார், தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. நேத்து ஐஜி சார் இங்க வந்தப்ப கூட என்ன பேசிட்டு போனாருன்னு பாத்தீங்கல்ல. பிரதீப் மேல 1% சந்தேகம் வந்தாலும் இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுமான்ட்டு போனாரு. அப்ப ஐஜி கிட்டே மாட்டி விட்டுருவோம். சார், சும்மா சும்மா எல்லாத்துக்கும் ஐஜி முன்னாடி போய் நின்னா நல்லாவா இருக்கும்? நமக்கு தான் சார் அது அசிங்கம். அப்ப என்னதான் பண்றது ஸ்னேகா? இனிமே ஜாகிரதையா இருப்போம். அவங்கள பத்தி நமக்கு தெரியுங்கிறது அவங்களுக்கு தெரியாத மாதிரி கண்காணிப்போம். கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல வசமா மாட்டுவாங்க. அப்ப பாடம் கத்து கொடுக்கலாம். நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல சார். நம்ம யாருக்காகவும் பயப்படல. இதுல எம்டி இன்வால்வ் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்ல, உமா மேடம் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்றீங்க. பிரதீப்போட பிரச்சனை தேவையில்லாம உங்க வீட்டு வரைக்கும் வெடிக்க போகுது. எனக்கு அப்படியே வர ஆத்திரத்துக்கு பிரதீப் அடிக்காம விட மாட்டேன். ஐயோ சார், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. இப்பதான் அவங்களோட பிளான் என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே நம்ம என்ன பண்ணணுங்கிறத தான் யோசிக்கணும்.